முன்னுரை என்பது ஒரு புத்தகத்தின் கதவு போல. அதை திறக்கும் பொழுதுதான் அந்த புத்தகத்தின் செய்தியையும் நோக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்று நாம் திறக்கப் போகும் புத்தகம் பழைய ஏற்பாட்டில் உள்ள சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களில் ஒன்றாகும். இந்த புத்தகம் தேவனுடைய அன்பின் ஆழத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களின் சோரம் போன வாழ்க்கையையும் படம் பிடித்து காட்டுகிறது. இந்த புத்தகத்தை எழுதிய தீர்க்கதரிசியின் சொந்த வாழ்க்கையே ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்து தேவனுடைய மனதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில் மூழ்கி இருந்த போதும் அவர்களை திரும்ப அழைக்கும் தேவனின் இரக்கம் இந்த புத்தகத்தில் அழகாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் நம்மையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் ஆராய்ந்து பார்த்து நாம் தேவனுக்கு சாட்சியாய் விசுவாசமாய் வாழ வழிவகுக்கிறது. கர்த்தரிடமாய் திரும்புங்கள் என்பதே இந்த புத்தகத்தின் கருத்து செய்தியாகும். இப்படிப்பட்ட அற்புதமான புத்தகத்தின் முன்னுரையை பார்ப்போம் வாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய வசனங்களை எங்களோடு இணைந்து கற்று வருகிறவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து மல்கியா தீர்க்க தரிசனம் வரை 12 தீர்க்க தரிசன புத்தகங்களை நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை எழுதிய தீர்க்க தரிசிகளை சின்ன தீர்க்க தரிசிகள் என்று கூறுவார்கள். அவர்கள் எழுதிய புத்தகத்தின் அளவு சிறியதாக இருப்பதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் போன்ற தீர்க்கதரிசிகளை பெரிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கிறார்கள். சின்ன தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களில் காணப்படுகிற சத்தியங்கள் எந்த விதத்திலும் குறைவானவை என்று எண்ணிவிடக்கூடாது. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் அளவை விட ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தக அளவு அதிகமானதாக இருக்கிறது. எனவே உண்மையை சொல்லப்போனால் சின்ன தீர்க்கதரிசிகள் நாம் எண்ணுவது போல சின்ன தீர்க்கதரிசிகள் அல்ல. அவர்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தில் கர்த்தருடைய பணியை சிறப்பாய் நிறைவேற்றி கர்த்தர் கொடுத்த செய்தியை அப்படியே மக்களுக்கு கொடுத்தவர்கள்தான். சின்ன தீர்க்கதரிசிகள் அத்தனை பேருமே தேசப்பற்றோடு செயல்பட்டவர்கள். இந்த சின்ன தீர்க்கதரிசிகள் தேவனற்ற மற்ற தேசத்தாரோடு இஸ்ரவேல் மக்கள் உடன்படிக்கைகளை செய்திருந்ததை எச்சரித்தார்கள். கர்த்தருடைய கட்டளைகளை மீறி நற்செயல்களை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய தவறியதை சுட்டி காட்டி பேசினார்கள். இந்த காரணத்தினால்தான் நற்செய்தி அறிவிப்பதை விட நற்செயல்கள் செய்வதே சிறந்தது என்பவர்கள் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகங்களிலிருந்து அதிகமான வசனங்களை பயன்படுத்துவார்கள். இஸ்ரவேல் ராஜ்யம் யூதா ராஜ்யம் என்று பிளவுபட்டு கிடந்த காலத்தில் ஓசியா வாழ்ந்தார். இவர் வடக்கு ராஜ்யத்தில் வாழ்ந்தார். இந்த பகுதி தான் இஸ்ரவேல் தேசம் என்று அழைக்கப்பட்டது. யூதா ராஜ்யமாகிய தெற்கு ராஜ்யத்திலிருந்து இது வேறுபட்டது. ஓசியா 1 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய இஸ்ரேலின் ராஜாவாகிய எரோபெயாம் என்பவனின் நாட்களிலும் பேயேரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். யூதா தேசத்தின் 4 ராஜாக்களை முதலாவது கூறிவிட்டு பின்னர் வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேல் ராஜ்யத்தின் ராஜாவை குறித்து கூறுகிறார். ஏனென்றால் இவர்கள் அனைவருமே ஓசியாவின் காலத்திலே அரசாட்சி செய்தவர்கள். எனவே இவர்கள் எல்லாருடைய பெயரையும் எழுதி வைத்திருக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசியின் செய்தி வடக்கு ராஜ்யத்தின் மக்களுக்கே கொடுக்கப்பட்டதாகும். இஸ்ரவேல் ராஜ்யத்திலே ஓசியா வாழ்ந்த காலகட்டத்தில் தான் ஆமோஸ், மீகா, ஏசாயா போன்ற தீர்க்கதரிசிகள் பணி செய்திருக்கிறார்கள். ஓசியாவின் ஊழிய காலம் சுமார் 50 ஆண்டுகளாகும். ஓசியா தனது வாழ்நாளிலேயே ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலை கண்கூடாக கண்டார். ஓசியா வடக்கு ராஜ்யம் அசீரியரின் சிறைப்பிடிப்பிற்குள்ளே செல்ல போகிறது என்பதை குறித்து எச்சரிப்பு கொடுத்தார். அவர் காலத்திலேயே அது நடைபெற்றது. தெற்கு ராஜ்யத்தின் தீர்க்கதரிசியான எரேமியாவும் தெற்கு ராஜ்ய மக்களுக்கு விரோதமாக அவர்கள் சிறைப்பிடிப்பை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். மக்கள் அவ்வாறு சிறையிருப்பிற்குள் சென்றதை அவரும் தன் கண்களால் கண்டார். எரேமியா தீர்க்கதரிசிக்கும் ஓசியா தீர்க்கதரிசிக்கும் இடையிலே பல ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. கர்த்தரிடமாய் திரும்புங்கள் என்பதுதான் இந்த புத்தகத்தின் கருத்து செய்தியாகும். இன்று பல பிரசங்க பீடங்கள் பலவீனர்களை கொண்டதாயும் நிச்சயமில்லாத செய்திகளை கொடுப்பதாயும் இருக்கின்றன. யோவான் ஸ்நானனைப் போல வனாந்தரத்தில் கூப்பிடும் சத்தமாய் இருப்பதற்கு பதிலாக கட்டுக்கதைகளை கொடுக்கிறதாகவும் மனிதர்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை கூறும் பிரசங்க பீடங்களாயும் இருக்கின்றன. இதற்கு காரணம் சத்தியத்தை சத்தியம் என்று பிரசங்கிக்கும் ஊழியர்களை மக்கள் குற்றம் சாட்டுவார்கள்.
பரிசுத்த ஆவியினால் குத்தப்படுகிறவர்கள் ஊழியருக்கு விரோதமாய் சீறி எழும்புவார்கள். இதற்கு பயப்படும் ஊழியர்கள் சொல்ல வேண்டிய சத்தியங்களை சொல்ல தவறிவிடுகிறார்கள். மனம் திரும்பு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய் என்று பிரசங்கிப்பதற்கு பதிலாக உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு ஆசீர்வாதம் என்று பிரசங்கிக்கிறார்கள். பாவத்தை குறித்து வல்லமையோடும் அதிகாரத்தோடும் கண்டித்து உணர்த்துவது இல்லை. இவருடைய செய்திகள் கேட்கிற மக்களின் உள்ளத்திலே எந்த விதமான விளைவுகளையும் உண்டு பண்ணுகிறதில்லை. தேவனை ஆராதிக்க மக்கள் கூடும் இடங்களிலே, தேவனுக்கு துதிபாட வேண்டிய நேரங்களிலே மனிதர்களையே துதிபாடும் மனிதர்களை பார்ப்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது. மக்களின் அனுதின வாழ்க்கையிலே காணப்படும் பிரச்சனைகளை சமாளிக்க வேதம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி இவர்கள் பேசுகிறதில்லை. ஆனால் ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் இதை பற்றி விரிவாக எடுத்துச் சொல்கிறது. ஓசியாவின் தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவமே இந்த புத்தகத்தின் பின்னணியாக இருக்கிறது. ஓசியா உடைந்து போன ஒரு குடும்பத்திலிருந்து வெளியே சென்று உடைந்து போன இருதயத்தோடு தன் தேச மக்களுக்கு செய்தி கொடுக்கிறார். தேவனின் உணர்வுகளை உண்மையாகவே உணர்ந்து செய்தியை மக்களுக்கு சொன்னவர் ஓசியா. உலகத்தின் ஆரம்பத்திலேயே தேவன் குடும்பத்தை உருவாக்கினார். குடும்பம் சமுதாயத்தின் அஸ்திவாரமாக இருக்கிறது. ஒரு கட்டிடத்தின் உறுதியும் அதன் வலிமையும் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற செங்கல்களை பொறுத்தே இருக்கிறது. எந்த சமுதாயத்தில் குடும்பங்கள் உறுதியானவைகளாய் இருக்கின்றனவோ அந்த சமுதாயம் உறுதியானதாக இருக்கும். ஒரு தேசத்தை உறுதியானதாக பிடித்திருக்கும் சங்கிலியின் ஒவ்வொரு வளையமும் ஒவ்வொரு குடும்பமாகும். எனவே ஒவ்வொரு குடும்பமும் முக்கியமானது. குடும்பத்தில்தான் நமது உண்மையான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். வீட்டின் 4 சுவர்களுக்குள்ளே தான் நம்முடைய முகமூடிகளை கழற்றி நாம இருக்கிறோம். குடும்பத்தை பாதுகாப்பதற்காக தேவன் சில பாதுகாவலர்களை கொடுத்திருக்கிறார். இவைகளில் ஒன்றுதான் திருமணம். சமுதாயம் திருமணத்தை உண்டாக்கவில்லை, தேவனே திருமணத்தை ஏற்படுத்தி அதை மனுக்குலத்திற்கு கொடுத்தார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே மிக தெளிவாக இது கூறப்பட்டிருக்கிறது. தேவன் இணைத்ததை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். தேவனே முதல் திருமணத்தை நடத்தி வைத்தார். திருமணம் என்பது அதிகாரப்பூர்வமான ஒப்பந்தமோ பொருளாதார உடன்பாடோ இருவரின் நேசத்தினாலே இணைக்கப்படுதலோ மட்டுமல்ல. இது தேவனுடைய செயல். இன்று பலர் திருமணம் செய்ய வேண்டுமென்றால் அதை செய்யக்கூடிய அனுமதி பெற்ற ஒரு அரசாங்க அதிகாரி இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, ஒரு வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கைக்கு தேவன் தேவை. தேவன் திருமணத்தை நடத்தவில்லை என்றால் அது நிலைத்திருக்காது. குடும்பம் என்னும் எல்லைக்குள் இனவிருத்தி செய்யும்படியான ஒரு அமைப்பை தேவனே உண்டாக்கியிருக்கிறார். ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றும் முன்னதாக தேவன் அவர்களுக்கு குடும்பத்தை அமைத்து கொடுத்திருந்தார். ஆதாமும் ஏவாளும் அணிந்து கொள்ள தேவன் கொடுத்த தோல் உடைக்கு முன்னதாக தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தது திருமணத்திற்கான சான்றிதழாகும். ஏதேன் தோட்டத்திலே உண்டான ஒரே ஒரு நிறுவனம் குடும்பம். திருமண வாழ்க்கை பரிசுத்தமானது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாயிருப்பதாக, வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று வாசிக்கிறோம். எனவே திருமண உறவு கோபத்தினாலேயோ சுய விருப்பத்தினாலேயோ ஏன் சட்டத்தினாலேயோ கூட உடைக்கப்பட முடியாது. திருமண உறவு 2 காரணங்களால் மட்டுமே முறிக்கப்படலாம். முதலாவதாக, இருவரில் ஒருவர் இறந்து போனால் திருமணம் முறிக்கப்படுகிறது. இரண்டாவது, கணவனோ மனைவியோ ஒருவருக்கொருவர் உண்மையற்றவராக இருக்கும் பொழுது திருமண உறவு முறிக்கப்படலாம். பழைய ஏற்பாட்டிலே விபச்சாரத்துக்கான தண்டனை மிக பயங்கரமாக இருக்கிறது. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். ஒருவன் பிறனுடைய மனைவியோடே விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோடே விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். திருமணமாகாத ஒரு பெண் விபச்சாரம் செய்தால் அவளுக்குரிய தண்டனை என்ன? உபாகமம் 22, 20, 21ஆம் வசனங்களை பாருங்கள். அந்த பெண்ணிடத்தில் கன்னிமை காணப்படவில்லை என்னும் சங்கதி மெய்ப்பட்டதேயானால் அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து அவள் இஸ்ரவேலில் மதிகட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டிலே வேசித்தனம் பண்ணினபடியினாலே அவளுடைய பட்டணத்து மனிதர் அவளை கல்லெறிந்து கொல்ல கடவர்கள்.
இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். இந்த இடத்தில் இன்னும் சில காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். சில கிறிஸ்தவர்கள் ரோமர் 7ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை எடுத்துக்கொண்டு தள்ளிவிடப்பட்ட ஒருவர் தனது கணவனோ மனைவியோ உயிரோடு இருப்பதனாலே மீண்டும் திருமணம் செய்யக்கூடாது என்று கூறுகிறார்கள். ரோமர் 7:2 பாருங்கள். அது எப்படி என்றால், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். இந்த வசனத்தை சுட்டி காட்டுகிற பலர் நியாயப்பிரமாண காலத்தில் திருமணமான ஒருவர் விபச்சாரத்தில் பிடிக்கப்படும் பொழுது கல்லெறிந்து கொல்லப்படுகிறார்கள் என்பதை மறந்து போய்விடுகிறார்கள். குற்றமற்ற அவர்கள் வாழ்க்கை துணை தனித்து விடப்படுகிறார்கள். பவுல் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்ன கூறுகிறார் பாருங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆயிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் பகுதிகளில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய மற்றொரு பகுதியை உபாகம புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இதில் அந்த மனிதன் குற்றமற்றவனாய் காணப்படுகிறான், அந்த பெண் மட்டுமே குற்றவாளியாய் தீர்க்கப்படுகிறாள். ஆனால் அந்த மனிதனும் குற்றவாளிதானே என்று கேட்கலாம். இங்கே 2 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதன் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஆந்த்ரோபாஸ். இதன் பொருள் மனுக்குலம் என்பதாகும். சட்ட ரீதியான ஒப்பந்த பத்திரங்களிலே எழுதப்படும் பொழுது நபர் 1 நபர் 2 என்று கூறப்படுவது போல இது இருபாலரையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. மேலும் திருமணம் என்பது கிறிஸ்துவையும் திருச்சபையும் குறிக்கிறதா இருக்கிறது. கிறிஸ்து ஒருபொழுதும் குற்றவாளியாக இல்லை, ஆனால் சபை குற்றவாளியாக இருக்கிறது. ஊழியர் ஒருவர், தேவன் ஆணை விட பெண்ணை மென்மையானவளாக படைத்திருக்கிறார், இந்த காரணத்தினால்தான் அவள் தவறு செய்யும் பொழுது ஒரு ஆணை விட மிக தாழ்ந்த நிலைமைக்கு சென்று விடுகிறாள் என்று கூறுகிறார். இவ்வாறு கூறுவதால் ஆண் பாவம் செய்தால் பரவாயில்லை, பெண் பாவம் செய்யும் பொழுது அது மிகவும் கீழானது என்று கூறுவதற்கு அல்ல. ஆனால் விளைவுகளை பார்க்கும் பொழுது பெண்கள் தான் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். வீட்டில் சரியான குடும்ப தலைவனாக இல்லாத குடும்பங்களிலே தாய்மார் மிக உறுதியானவர்களாக இருந்து பிள்ளைகளை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். தாயே குடும்பத்தின் முக்கியமான ஒரு நபர். ஒரு முறை ஒரு திருச்சபையிலே ஒரு பெண்ணுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவள், என் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது, மன்னிக்கவும், என்னால் இது முடியாது என்று மறுத்துவிட்டாள். ஆம், தாய்மார் குடும்பத்திலே மிகவும் முக்கியமானவர்கள். பெண் குழந்தைகள் சிறிய தேவதூதர்களைப் போல எண்ணப்படுகிறார்கள். சேற்றிலே விளையாடினாலும் சரி, அடம்பிடித்து அழுதாலும் சரி, சிறந்த உடைகளை அணிந்து கொண்டு தாயோடு தெருவிலே நடந்து சென்றாலும் சரி, அவள் பிறர் கவனத்தை கவர்கிறாள். குழந்தையை படைக்க தேவன் பல சிருஷ்டிகளிலிருந்து கடன் வாங்கியிருக்கிறார் என்று ஒருவர் கூறியிருக்கிறார். எப்படி? குழந்தை பறவையைப் போல பாடுகிறது, சில வேளை பன்றியைப் போல சத்தமிடுகிறது, குதிரையைப் போல அடம்பிடிக்கிறது, குரங்கைப் போல சேட்டை செய்கிறது, நரியைப் போல தந்திரமுள்ளதாக இருக்கிறது, குட்டி பூனையைப் போல மென்மையானதாக இருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக புரிந்து கொள்ள முடியாத பெண்ணின் மனநிலையும் அதற்கு இருக்கிறது. அவள் வீட்டை அழுக்காக்கினாலும், உங்கள் தலையை கலைத்தாலும், உங்கள் பணத்தை செலவு செய்தாலும், உங்கள் நேரத்தை வீணடித்தாலும், உங்களை கோபப்படுத்தினாலும், உங்கள் பொறுமை எல்லை தாண்டும் நிலை வந்தாலும், அந்த குழந்தை உங்களை பார்த்து சிரிக்கும் பொழுது உங்கள் கோபம் மறைந்து விடுகிறது. எத்தனை அதிகமாக அவள் சத்தம் போட்டு கொண்டிருந்தாலும் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் உங்கள் அருகிலே வந்து உங்கள் காதுகளிலே, அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்ன உடனே அது உங்களை ஒரு ராஜாவாக்கி விடுகிறது. அப்படிப்பட்ட சிறு பெண் குழந்தைகள் மென்மையான பெண்களாக வளர்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெண் தவறாக செல்லும் பொழுது விளைவுகள் அளவிடப்பட முடியாதவைகளாய் இருக்கின்றன. ஓசியா தீர்க்க தரிசனத்தின் பின்னணியம் தவறிப்போன ஒரு பெண்ணை குறித்ததும் உடைந்து போன ஒரு குடும்பத்தை குறித்ததுமாய் இருக்கிறது. இது திருமணம் என்பதை தேவன் எப்படி திட்டமிட்டு இருந்தாரோ, பெண்மை என்பதை எப்படி உருவாக்கி இருந்தாரோ அதற்கு எதிரானதாக இருக்கிறது. தேவன் தமது சொந்த கதையை சொல்ல
இப்படிப்பட்ட ஒரு பின்னணியத்தை பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இதை சற்று விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், தேவன் இஸ்ரவேலை மிக அதிகமாக நேசித்தார். தமது சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்களோ அவருக்கு உண்மையற்றவர்களாய் போய்விட்டார்கள். தேவனுடைய உள்ளத்திலே உண்டான வேதனையை மனிதனால் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. உண்மையாய் தான் நேசித்த மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யும் பொழுதுதான் அந்த வேதனையை அந்த கணவன் ஒருவனே அறிவான். தேவன் தம்முடைய உள்ளத்திலே உண்டான துக்கத்தை சரியானபடி மக்களுக்கு எடுத்துச் சொல்ல ஓசியாவை தெரிந்தெடுத்தார். தமது வேதனையை புரிய வைக்க ஓசியாவின் வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தினார். இதை குறித்து தொடர்ந்து ஓசியாவின் புத்தகத்திலே நாம் கற்றுக்கொள்வோம். நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அவருடைய அன்பிற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோமா என்பதை அடிக்கடி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலக படத்தில் இல்லாத எப்ராஹிம் மலை தேசத்திலே இருந்த சிறு கிராமம் அது. அதில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பெயர் ஓசியா. கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். இது ஓசியாவின் இருதயத்தை எவ்வளவு அதிகமாக உடைத்திருக்கும் இல்லையா? துக்கமும் வேதனையும் வெட்கமும் ஓசியாவை சூழ்ந்திருக்கும். இந்த சூழ்நிலையிலே ஓசியா பட்டணத்தின் மூப்பர்களிடத்திலே அவளை கொண்டு வந்து நியாயப்பிரமாணம் கூறுவது போல அவளை கல்லெறிந்து கொல்லும்படியாய் ஒப்பு கொடுத்திருக்கலாம். அவன் செய்ததை அநியாயமான காரியம் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். இதை கேட்கும் பொழுது மற்றும் ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வருகிறதா? சுமார் 700 ஆண்டுகளுக்கு பின் அதே மலை தேசத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அங்கே இருந்த அந்த வாலிபனின் பெயர் யோசேப்பு. அவனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த பெண்ணின் பெயர் மரியாள். ஆனால் இந்த 2 சம்பவங்களுக்கும் இடையேயான ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால், யோசேப்பிற்கு கிடைத்த தகவல்கள் பொய்யானவை. எனவே பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து சொப்பனத்திலே தோன்றி அதை சரி செய்ய வேண்டியது இருந்தது. ஆனால் ஓசியாவின் வாழ்க்கையில் நடைபெற்ற காரியங்கள் எல்லாமே உண்மையானது. ஆம், கோமேர் உண்மையாகவே ஒரு குற்றவாளிதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் ஆரம்பமாகிறது. இந்த வேத பகுதியை குறித்து சிலர் இதை தேவன் ஒரு ஓமையாகத்தான் சொன்னார், உண்மையாக ஓசியாவின் வாழ்க்கையில் இவ்வாறு நடைபெறவில்லை என்று கூறுவார்கள். இல்லை பிரியமானவர்களே, உண்மையை சற்றே சிந்தித்து பார்ப்போம். மோசேயின் பிரமாணத்தை மீறும்படியாக தேவனே ஓசியாவிற்கு கட்டளையிட்டார். நியாயப்பிரமாணம் அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று கூறுகிறது. ஆனால் தேவன் அவளை திருமணம் செய்ய ஓசியாவிற்கு கட்டளையிட்டார். மீண்டும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஓசியா தேவனுக்கு எதிராக முறுமுறுத்திருக்கலாம். ஆனால் ஓசியா தேவனுக்கு கீழ்ப்படிந்து கோமேரை தனது மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். தனது பெயரை கோமேருக்கு கொடுத்தார். கோமேர் ஓசியாவின் மனைவியாக ஓசியாவின் வீட்டிற்குள்ளே வந்தாள். இந்த உறவை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை சற்றே கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அந்த கிராமத்திலே பலர் ஓசியாவின் குடும்ப வாழ்க்கை குறித்து பேசியிருப்பார்கள். பலர் குற்றம் சாட்டும் குடும்பமாக அந்த குடும்பம் இருந்தது. சமுதாயத்திலே பலர் அவர்களோடு தொடர்பு கொள்வதை நிறுத்தி இருப்பார்கள். அந்த குடும்பம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும். ஒரு குடும்பத்திலே குஷ்டரோக வியாதி இருக்கும் என்றால் அந்த நாட்களிலே அந்த குடும்பத்தில் உள்ள எவருமே சமுதாயத்திலே மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள முடியாது. அந்நாட்களிலே குஷ்டரோக வியாதி வந்தவர்களை ஊரை விட்டே அப்புறப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஓசியா என்று இருந்தார். அந்த குடும்பத்திலே 2 குமாரர்களும் ஒரு குமாரத்தையும் பிறந்தார்கள். மூத்த பையனுடைய பெயர் இஸ்ரவேல். இதற்கு அர்த்தம் கர்த்தர் சிதறடிப்பார் என்றும் கர்த்தர் பழி வாங்குவார் என்றும் பொருளாகும். இவ்வாறு கர்த்தர் கூறும் செய்தி யெகூவை குறித்து தான் கர்த்தர் அவ்வாறு குறிப்பிட்டார். ஆகாவின் குடும்பத்தை அழிக்கும்படியாக கட்டளையிட்டதை யெகூ நிறைவேற்றியிருந்த போதும் தனிப்பட்ட விதத்தில் பகை உணர்வோடும் பழி தீர்க்கும் எண்ணத்தோடும் செயல்படுத்தினான். இந்த காரணத்தினால்தான் கர்த்தர், நான் நியாயம் தீர்ப்பேன், இஸ்ரவேலை சிதறடிப்பேன் என்றாலும் என் நியாய தீர்ப்பில் இரக்கம் இருக்கும் என்கிறார். 2வது பெண் குழந்தையின் பெயர் லோருகாமா. இவள் தகப்பனின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளாதவள் என்பது இதன் அர்த்தம்.
இவள் ஒரு அனாதை என்பதல்ல, தனது தகப்பன் யார் என்பதை அறியாதவளாக இருப்பாள். ஓசியாவின் குடும்பத்திலே எத்தனை பரிதாபமான ஒரு நிலை பார்த்தீர்களா? இந்த சூழ்நிலையின் மூலமாக வடக்கு ராஜ்யத்திற்கு தேவன் செய்தி கொடுக்கிறார். தன்னை விட்டுவிட்டு விக்கிரகங்களுக்கு தலைவணங்கி நின்ற இஸ்ரவேல் மக்களை பார்த்துத்தான் தேவன் வேதனைப்படுகிறார். நான் உங்கள் தகப்பனாக இல்லாதபடியினாலே எனது அன்பையும் கரிசனையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என்கிறார். மூன்றாவது குழந்தையின் பெயர் லோஹம்மி. இதன் பொருள் என்ன? நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாக இருப்பதில்லை. இன்று வாழும் நமக்கும் இது ஒரு பெரிய செய்தியை கொடுக்கிறது. வேதத்தை முழுமையாக விசுவாசியாத பலர் உலகத்தில் உள்ள எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் சொல்லுவது தவறு பிரியமானவர்களே. இதை கர்த்தரும் சொல்லியிருக்கிறார். சட்டப்படி இல்லாத பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. என்னுடைய பிள்ளைகள் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். யோவான் 1:12 கூறுவது என்ன? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நான் பேசுவதை கவனித்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையா? அந்த நிச்சயம் உங்களுக்கு உண்டா? சரி, தொடர்ந்து கவனியுங்கள். அங்கே சரித்திரம் தொடர்கிறது. கோமேர் வீட்டை விட்டு போய்விட்டாள். முன்பு செய்து வந்த விபச்சார தொழிலுக்கே சென்று விட்டாள். இப்பொழுது மீண்டும் கர்த்தர் ஓசியாவை பார்த்து, அவள் போனால் போகட்டும், விட்டுவிடு என்று சொன்னாரா? இல்லை. நீ அவளிடத்திலே சென்று அவளை மீண்டுமாக வீட்டிற்கு அழைத்து வா என்று தான் கூறினார். கோமேரின் பின்னாலே ஓசியா சென்றார். அவள் வீட்டிற்கு வர மறுத்தாள். தாயினிடத்திலே கெஞ்சி கேட்கும்படியாக பிள்ளைகளை அனுப்பினார். என்றாலும் அவள் திரும்பி வரவில்லை. அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட பெண்கள் செய்து வந்தது போல தன்னையே அடிமைத்தனத்திற்கு விற்று போட்டாள். ஓசியாவும் அவள் பின் சென்று அவளை கிரயம் கொடுத்து வாங்கி மீட்டு தன் வீட்டிற்கு கொண்டு வந்தார். அன்பானவர்களே, இது நமது இரட்சகரை குறித்து ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. அவரே நம்மை உண்டாக்கினவர், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆனால் நாம் அவரை விட்டு தூரம் போன குற்றவாளிகள். நம்முடைய அன்பையும் நம்முடைய நேசத்தையும் நம்முடைய நேரத்தையும் உலகத்தின் காரியங்களுக்கு கொடுத்து விட்டோம். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர் இந்த பூமிக்கு வந்து தமது சொந்த இரத்தத்தினாலே விலைக்கரையும் கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். அவருக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆகும்படி தம்மையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். இது எவ்வளவு மகத்துவமான அன்பு இல்லையா? இதற்கு பின்னும் கோமேர் உண்மை உள்ள மனைவியாக இருந்தாளா இல்லையா என்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் ஓசியா கேவலப்பட்ட குடும்பத்திலிருந்து வெளியே வந்து உடைந்த உள்ளத்தோடு தேச மக்களிடத்திலே பேசுகிறார். அவருடைய துக்கம் தாங்க முடியாத துக்கம். கண்களிலே கண்ணீர் வடிய வடிய இஸ்ரவேல் மக்களை பார்த்து பேசுகிறார். நீங்கள் தேவனுக்கு உண்மையற்றவர்களாக இருக்கிறீர்கள். இந்த காரணத்தினாலே தேவன் எவ்வளவு துக்கப்பட்டு இருப்பார் என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் நானும் அதையே என் குடும்ப வாழ்க்கையில் உணர்கிறேன் என்றுதான் அவர் கூறியிருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் எப்படி குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக சுட்டி காட்டினார். அவர்கள் தேவனுடைய தண்டனைக்கு தப்ப முடியாது என்றும் கூறினார். இதற்கு பல ஆண்டுகளுக்கு முன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட மக்களிடத்திலே தான் தேவன் கூறுகிறார். என்ன கூறினார்? யாத்திராமம் 19:4, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த ஜனங்களோ பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்கினார்கள். ஓசியாவின் காலம் வரையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளவில்லை. தேசம் இரண்டாக உடைந்த போதும் 2 பொன் கன்றுக்குட்டிகள் வந்துவிட்டன. இந்த உலகத்திலே அவர்களுடைய பாவம் மிகப்பெரிய பாவம். தேவனுடைய அன்பையும் அவர் தந்த விடுதலையையும் அனுபவித்தும் அவரை விட்டு தூரம் போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, நாம் கூட ஆண்டுடைய கரத்தினாலே விடுதலையையும் எத்தனையோ நன்மைகளையும் பெற்ற பின்னரும் இன்று நாம் பின்வாங்கி இருக்கிறோமா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். அவிசுவாசம் மிகப்பெரிய ஒரு பாவம். ஆனால் அதிலிருந்து தப்பிக்கொள்ளவும் ஒரு வழி இருக்கிறது. அதுதான் நம் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்ட இயேசுவை விசுவாசிப்பது. இரட்சிப்பின் வழியை அறிந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீர்கள் என்றால் அவிசுவாசத்தினால் வரும் தண்டனைக்கு நீங்கள் தப்ப முடியாது. உலகத்தில் மிகப்பெரிய பாவம் அன்பிற்கு எதிரான பாவம்.
இதுதான் ஓசியா தீர்க்கதரிசியின் செய்தி. ஓசியாவின் மனைவி திருமண உறவை அவமதித்தது மட்டுமல்ல, தன்னை நேசித்தவனுக்கு விரோதமாக பாவம் செய்தாள். உலகத்தில் எந்த ஒரு தேசமும் அறிந்திருப்பதை விட இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய அன்பை மிக அதிகமாக அறிந்திருந்தது. தேவனுடைய மீட்பு, பாதுகாவல், மன்னிப்பு, அன்பு அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக வணக்கத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். ஓசியா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போக விடு. எப்ராயிம் என்பது இஸ்ரவேலை குறிக்கிறது. இப்படி பாவம் செய்தவர்களை குறித்து கர்த்தர் கூறுவது என்ன? ஓசியா 11:8, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி சேபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று சொல்கிறார். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தேவனுக்கு இருந்த அளவிடப்பட முடியாத அன்பு. இந்த காரணத்தினால்தான் எத்தனை முறை கோமேர் ஓசியாவை விட்டு போனாலும் மீண்டும் 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 அவளை அழைத்து வரும்படியாக தேவன் ஓசியாவை அனுப்பினார். ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நான் வாசிப்பது என்ன? இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி திரும்பும் ஒரு காலம் வருகிறது. இது நமக்கு சொல்லும் செய்தி என்ன? இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் என்று வெளி உலகத்தால் எண்ணப்படுகிற எத்தனையோ பேர் கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் முக்கியத்துவத்தையும் பிற காரியங்களுக்கு கொடுத்து தேவனுக்கு விரோதமாக விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருச்சபை கிறிஸ்துவின் மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இன்று திருச்சபை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது? பிரியமானவர்களே, நீங்கள் தேவன் மேல் ஆதியில் வைத்திருந்த அன்பை விட்டுவிட்டீர்கள் என்பதை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு உணர்த்துவார் என்றால் இன்றே மனம் திரும்புங்கள். ஓசியா என்ற வார்த்தையின் பொருள் ரட்சிப்பு என்பதாகும். இது யோசுவா என்ற வார்த்தைக்கு ஒத்தது. எபிரேய மொழியிலே யோசுவா என்பது கிரேக்க மொழியிலே இயேசு எனப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே திருச்சபை வேசி என்று அழைக்கப்படுகிறது. ஆம், வருங்காலங்களிலே திருச்சபை வெறும் ஒரு நிறுவனமாக மாறிவிடும் என்பதையே கர்த்தர் எச்சரிக்கிறார். இன்றும் பலர் தன் வாழ்க்கையிலே இருக்கும் குறைகளை மறைப்பதற்காக கிறிஸ்துவுக்காக ஊழியத்திலே ஈடுபடுவது போல காணப்படலாம். இப்படிப்பட்டவர்களை குறித்து இயேசுவும் வேதனைப்படுகிறார். உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று தான் கூறுகிறார். ஸ்பர்ஜன் என்ற தேவனுடைய மனிதருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் நம்மை சிந்திக்க வைக்கிறது. ஸ்பர்ஜன் ஒரு நாள் தன் துணை ஊழியரோடு சாலையை கடந்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று சாலையின் மத்தியிலே நின்று ஜெபித்து கொண்டிருந்தார். பின்பு சாலையை கடந்து சென்றார். அவரோடு சென்ற துணை ஊழியர் அவரிடத்திலே, ஐயா, ஏன் சாலையின் மத்தியிலே நின்று நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று கேட்டபொழுது அவர், என்னுடைய ஆத்மாவிற்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில் ஏதோ மேகம் வந்ததை நான் உணர்ந்தேன். எனவே சாலையில் மறுமுனை வரைக்கும் செல்லும் வரை நான் காத்திருக்க விரும்பவில்லை. உடனடியாக அதை அகற்றும்படி நான் வேண்டிக் கொண்டேன் என்று கூறினார். பேதுருவுக்கு ஊழியத்தை கொடுக்கும் முன்னதாகவும் இயேசு அவரிடத்தில் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இன்றும் அவர் நம்மை பார்த்து கேட்கும் கேள்வியும் இதுதான். நீங்கள் அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறீர்களா? யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவு அன்பு கூர்ந்த தேவனை விட்டு நீங்கள் உலகத்தின் பக்கம் திரும்புவீர்கள் என்றால் அவிசுவாசம் எனும் மிகப்பெரிய பாவத்திலே இருக்கிறீர்கள் என்றுதான் பொருள். உங்களை நேசித்து உங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களா அல்லது ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். யோவாசின் குமாரனாகிய எஸ்ரேலின் ராஜா யார்? யோவாசின் குமாரனாகிய எஸ்ரேலின் ராஜா யார்? ஆப்ஷன் ஏ ரெகோபெயாம், ஆப்ஷன் பி யெரோபெயாம், ஆப்ஷன் சி பேயேர். உடைந்து போன ஒரு குடும்பத்திலிருந்து வெளியே சென்று தேவனின் உணர்வுகளை உண்மையாகவே உணர்ந்து
உடைந்து போன இருதயத்தோடு செய்தியை சொன்ன ஓசியா தீர்க்கதரிசியின் முன்னுரையை ஆவலோடு கேட்டீர்கள். தேவன் குடும்பத்தை எதற்காக உருவாக்கினார் என்றும், குடும்பத்தின் முக்கியத்துவம் மற்றும் குடும்பத்தில் ஒவ்வொருவருடைய பொறுப்பு என்ன என்பதையும் ஓசியா தீர்க்கதரிசியின் குடும்ப வாழ்க்கையோடு தியானித்தோம். இன்றைக்கு நமது குடும்பத்தில் நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பத்தின் ஐக்கியம் தேவனோடு எப்படி இருக்கிறது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஓசியாவின் மனைவி அவரை விட்டு சோரம் போனது போல நாமும் தேவனை விட்டு உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சோரம் போயிருக்கிறோமா? தேவனின் அளவற்ற அன்பு தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறது. ஓசியா என்றால் ரட்சிப்பு. நாம் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் பாவங்களற கழுவப்பட்டவர்களாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? நம் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? சிந்திப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். நாம் மாத்திரமல்ல, நம் குடும்பமும் ரட்சிக்கப்படும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28:15.